ஹலோ கைஸ், நான் ஒரு பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து தி ராங் வே டு யூஸ் ஹீலிங் மேஜிக்ன்ற அனிமே சீரிஸோட 6th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டான நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் டெய்லியும் வீடியோ போகிறதுக்கு சேர்ஃபுல்லாக இருக்குது. இந்த எபிசோடு உண்மையிலே தரமாக இருக்குது கைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோடு போட்டிருக்கோம். அந்த எபிசோடெலாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடு பாருங்கள். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் கதை உள்ள இந்த எபிசோட்ல நம்ம லிங்கர் கிண்டத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த கிண்டத்துக்குள்ள ஒரு வழியா நம்ம ஹீரோவும் சுசுனேவும் பத்திரமா வந்து பார்த்த அந்த நாட்டோட கிங்கும், ஓ சுசுனே உசாட்டா, நீங்க பத்திரமா இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும், உங்களுக்கு எந்த விதமான அடியும் இல்ல கிங், எங்களுக்கு எந்த விதமான அடியும் இல்ல, அதே மாதிரி எங்களை மன்னிச்சிருங்க, பரவாயில்ல, இதெல்லாம் நாங்க தான் பார்த்து ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், இது எங்க தப்பும் இருக்குது. இல்ல கிங், நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். உண்மையா சொல்ல போனா இந்த சுச்சுவேஷனை எனக்கு ஏத்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கினேன். அப்போ கிங்கும், என்னது யூஸ் பண்ணிக்கினியா, வளர்ட்டனே. அப்ப ஹீரோவோ ரோஸை பார்க்க அவங்களும் கம்மன் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கிங்கும், சரி சாட்டோ, உன்னோட அந்த ரெஸ்கியூ ஸ்குவாட் டீமை சேர்ந்தவங்களோட ட்ரைனிங்லாம் உனக்கு எப்படிதான் போயின்னு இருக்குது, நல்லபடியா போதா இல்லையா? ட்ரைனிங் கேட்குறீங்களா கிங்? என்ன சொல்லலாம் இவர்கிட்ட, இவங்க மோசமான தரங்கன்னா அங்கே போனால் வெளுத்து கட்டுருவாங்க. சரி பொய்யா சொல்லுவோம், நல்லா தான் கிங் போகுது, ஸ்மூத்தா போகுது அப்படின்னு சொல்ல, ஓ ஸ்மூத்தா போதா, நல்ல விஷயம் தான். அப்போ ரோஸும் இவனை பார்க்க வில்லத்தனமா தெரியுறாங்க. கண்ணு நீ இப்படிதான் சொல்லி ஆகணும், இல்லைன்னா உன்னை குழந்தை கட்டுருவேன் அந்த மாதிரி பாக்குறாங்க. என்னடா கொடுமை இது, சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம இப்படி மாட்டின்னு இருக்க நீ உங்களுக்கு இடையில. கிங்கும், சரி சொல்லுனே, உங்களுக்காக ட்ரைனிங் காத்துன்னு இருக்குது, கூடிய சீக்கிரத்துல அதை பத்தி நாங்க சொல்லுவோம், அதனால இன்னைக்கு நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. தேங்க்யூ கிங். சரி மினிஸ்டர், நீங்க அவங்க 2 பேரையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே சார். சரி நீங்க 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. உங்களோட மாஸ்டர்ஸ் ஆன ரோஸும் சிக்லஸும் இங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்குது, அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியே கிளம்பி வராங்க. அப்ப இவங்களும், என்ன நம்மள விட்டு தனியா பேசுற மாதிரி தெரியுது, ஆமா இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு இவங்களும் பேசிட்டு போயின்னு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ ஒரு குரல், டே உசாட்டா செம்பாய் நில்லுங்க. அப்ப என்னடா நீ உனக்கு திரும்பி பார்த்தா தலைவன் காசுகியும் அந்த இடத்துக்கு ஓடி வந்து இருக்கான். பின்னாடியே இந்த கிண்டத்தோன பிரின்சஸும் வந்து இருக்காங்க. காசுகி ஓடாதீங்க, வந்து இருக்கேன் நானும் அப்படின்னு அவங்களும் பின்னாடி வந்து இருக்காங்க. அப்ப இவங்க கிட்ட வந்துட்டு, டேய் எப்படா இருக்கீங்க, நீங்க எப்படி என்ன விட்டு அங்க போய் மாஸ்டர்ஸ் கூட போய் ஃபைட் பண்ணலாம், இது நியாயமே இல்லடா, உங்களை எங்கெல்லாம் தேடி தெரியுமா, அப்படியா என்ன மன்னிச்சிடறா, எங்க தப்புதான் இது. பிரின்சஸும் காசுகி உங்களை தேடி இந்த பேலஸ் ஃபுல்லா சுத்திக்கினே இருந்தாரு. ஹீரோவும், ஆனா அங்க ரொம்ப ரிஸ்கான வேலையெல்லாம் நம்ம செம்பாய் பார்த்துட்டாங்கடா. என்ன சொல்ற, ரிஸ்கான வேலையா? என்னது? ஆமா, அவங்க ஒரு மங்கி கிட்ட போயிட்டு அப்படின்னு அவனும் சொல்ல, என்னது மங்கியா, இவங்களும் வாயை பார்த்து, டேய் உசட்டா கம்முனுரா, ஏன்டா டே உயிர் எடுக்கிற, அதெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயை பொத்தி மூச்சு அடிக்கிறாங்க. அவனும் திணற, இவன் பதறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வெளியே உட்காந்து பேசும்போது நம்ம ஹீரோவும், இதே கேப்டன் அந்த மாதிரி சொன்னாங்களா? ஆமாண்டா, உங்களோட கேப்டன் தான், நீங்க எந்த விதமான பிரச்சனையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்ல, அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சமாளிச்சிட்டீங்க, அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சாவ மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க கேப்டன் தான் சொன்னாங்க. என்னது அவ்வளவு சீக்கிரம் சாப்பிட மாட்டேனா, ஏதோ கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, ஆனா அந்த மிஷின்ன்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சே, நம்ம வழி நம்மளுக்கு தெரியும், இவங்கிட்ட சொன்னா என்ன பண்றது? அப்போ காசுயும் இதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது, உன்னோட கேப்டன் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அடே அப்பாவி பையா, அவங்களோட ஒரு முகத்துல நீ பாத்துருக்க, இன்னொரு முகத்தை நீ பாக்கலையே. அப்ப திடீர்னு நம்ம உசட்டாவும் அதே மாதிரிதான் நம்ம செம்பாயும் நிறைய வேலை பார்த்து வச்சாங்க தெரியுமாங்க. திரும்பி இழுக்கிறான், அதுல அவங்களும் கடுப்பாயிட்டு, டேய் இதை பத்தி சொல்லாதரா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பிரின்சஸ் பார்த்து ஹாப்பியாவே. அதுக்கப்புறம் அவங்களும் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து, சரி காசுக்கு, எனக்கு நாளைக்கு செம்பாய் கூட ட்ரைனிங் இருக்கிறதுனால போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்ப. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸும் பேச, அதே போல காசுக்கு, நம்ம 2 பேரும் நல்லா க்ளோஸா தான் இருக்கும், ஆனா நீ என்ன ரொம்ப மரியாதையோட தான் கூப்பிடுற, ஃப்ரெண்டாவே பேச மாட்டேன், என்ன ஷார்ட்டா ஃபிலியான்னு சொல்ல, என்ன இப்படி கேக்குறீங்க, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. இல்ல பிரின்சஸ், நான் அப்படியே சொல்றேன், என்ன சொல்றீங்க சிலியா, ஓகே ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கிங்க தான் காமிக்கிறாங்க. கிங்கும், சரி நடந்த விஷயத்த சொல்லு, அந்த இடத்துல யாரு அட்டாக் பண்ணா? ஒசாட்டா குரூப் சார். அந்த காட்டுல வந்து ஒரு கொள்ளக்கார கூட்டம் வந்து முதல்ல அட்டாக் பண்ணிருக்கானுங்க, அவங்க வந்து எதிர்ச்சியா தான் வந்திருக்கானுங்க, பட் இருந்தாலும் அது சின்ன பிளானா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம அந்த வழியா காட்டு பண்ணி மான்ஸ்டர்ஸ் எல்லாமே திடீர்னு அந்த இடத்துக்கு வந்ததுங்க, வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிச்சுங்க. இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, அது எல்லாமே பொருட்களை மேயறதுக்காக தான் அதிகமா அந்த இடத்துல நிறைய வரும், ஆனா பட் இது வழக்கத்தை விட மாறா இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் அதிகமா அட்டாக் பண்றது நான் பார்த்ததே இல்ல. இங்கும், ஆமா இதான் நான் சொல்லணும், நான் சொல்றது உண்மைதான், இதுக்கான பை த சான்ஸ் வேற இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்ப சிக்லஸும், என்ன சொல்றீங்க கிங், அப்படின்னா அந்த டீமன் லார்டோட ஆர்மியை சேர்ந்தவங்களோட வேலையா இருக்குமோ? ஆமா, முதல்ல இது என்னால நம்ப முடியல, பட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்ஃபார்ம் அவனுங்க நம்ம இடத்த நோக்கி வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி அதுக்கான நேரம் வந்துடுச்சு, அதனால சிக்லஸ் உன்னோட ஆர்மியை சேர்ந்தவங்களை தயார் நிலையில வச்சுக்கோ, எப்ப வேணாலும் நமக்கு ஆபத்து நெருங்கலாம், எனி டைம் அலர்ட்ல இருக்க சொல்லி எல்லாரையுமே. ஓகே மேஜிஸ்ட்ரி அப்படின்னு அவனும் கிளம்ப. அப்புறம் மினிஸ்டர் செர்ஜியோ, நீங்க போயிட்டு மற்ற மினிஸ்டர்ஸ்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சீக்கிரமா கொடுங்க, அவங்க எல்லாருமே தயார்படுத்துங்க. ஓகே மேஜிஸ்ட்ரி அப்படின்னு அவரும் கிளம்ப. அப்புறம் கடைசியா ரோஸ், உன்னை காக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு, ஆனா உங்ககிட்ட
உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்க போறேன். இந்த முறை இது நார்மலா உங்களோட ரெஸ்கியூ ஸ்குவாடுக்கு அசைன் பண்ணப்படுற மிஷன் கிடையாது கேப்டன் ரோஸ். நீங்க கவலையப்படாதீங்க மை லார்ட். எதிரி ஆர்மியை நான் உரு குலைச்சிடுறேன். அவனுங்களை எப்போதான் திரும்பியோ பாப்போன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டீமன்களோட ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாரையுமே நான் மறக்க மாட்டேன். நீ சொல்றது எல்லாம் சரிதான், ஆனா என்ன மன்னிச்சிடு. இல்ல லார்ட், நீங்க தப்பா புரிஞ்சுன்னு இருக்கீங்க. நம்மளோட கிண்டத்திலேயே நான் தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஆளு. அதனால எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களும் கிளம்ப. ஒரு நிமிஷம் நில்லு. அப்போ கிங்கே கீழே இறங்கி வந்து டைரக்டா என்கிட்ட பேச வர்றாரு. இதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் ஆச்சரியப்பட, திரும்பியும் உன்னோட பேட்டில் பொசிஷனுக்கு போறேன், அதனால கொஞ்சம் பாதுகாப்பா பண்ண நல்லா இருக்கும். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க மை லார்ட், எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். நம்மளோட கிண்டத்துல முறையா வந்த ஹீலரு நீ தான். அது மட்டும் இல்லாம அந்த பேட்டில் ஃபீல்டுல பேட்டில் என் கமாண்டரா ஒன்னு போட்டேன். அது போட்டுதான் அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன். உனக்கு ஆபத்து ஒண்ணு வந்ததுல அதை நினைச்சுதான் நான் இப்ப கவலைப்படுறேன். ஆமா லார்ட், நான் அந்த விஷயத்த கொஞ்சம் கூட மறக்கல. பரவாயில்லையே, ஒண்ணுமா நீ ஞாபகம் வச்சுன்னு இருக்கியா? ஆமா லார்ட், அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அந்த போறப்போ என்னோட மத்த சபார்டினேட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. உண்மையிலேயே இந்த ஹீலிங் மேஜிக்கை வச்சு அவங்களுக்கு திரும்பி உயிர்ப்பிக்க முடியாதது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. அந்த டைம்ல அந்த போறப்போதும் என்னோட வலது கண்ணை நான் இழந்தேன். அதனால அந்த விஷயத்தெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஏன் இப்படி நீ யோசிச்சு உன்னோட மனசு காயப்படுத்திக்கிற? இதுல காயப்படுறதுக்கு என்ன இருக்குது லார்ட்? என்னோட சபார்டினேட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க அந்த போர்ல. அது மட்டும் இல்லாம என்னோட கண்ணையும் நான் இழந்துட்டேன். அந்த டைம் தான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன். எனக்கு இருக்கிற திறமை பத்தல, அதை இன்னும் நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா மட்டும்தான் என் கூட இருக்கணுங்களை என்னால காப்பாற்ற முடியும், என்னையும் நான் காப்பாத்திக்க முடியும். அந்த பயத்தை எனக்கு ஒரு வழியா நான் மாத்திக்கினேன். அதுக்கப்புறம் நான் ஒர்த்தா என்னோட திறமையை வளர்த்துக்கினேன். என்ன சொல்றேன்? ஆமா லார்ட், பின்ன எதுக்காக நான் ரெஸ்கியூ ஸ்குவாடை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க? அதோட விதிமுறையே என்னன்னா யாரும் ஃபைட் பண்ணக்கூடாது, பட் அதுக்கு பதிலா டைமா எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். எல்லாம் புரியுது, ஆனா அந்த போர் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சே. உன்னோட கோலை நீ அச்சீவ்மெண்ட் தான் பண்ணிட்டியே. ஆனா அது மட்டும் கிடையாது லார்ட், இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன? என்னோட சபார்டினேட் யாரும் இறக்க மாட்டாங்க. நான் ஒரு வழியா ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்ட அவரும் ஷாக்காவே, ஆமா லார்ட், என்னோட டீம்ல கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 பேர் ஹீலரா இருக்கும். அதனால என்னோட சபார்டினேட்ஸ் யாரும் இறக்க மாட்டாங்க. அதுலயும் முக்கியமா நான் உருவாக்குற ஹீலர்ஸ் எல்லாருமே சமயத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விதத்துல சர்வே ஆயினே இருப்பாங்க. இதுலயும் முக்கியமா ஒசாட்டா தான். அப்பனா நீ ஒசாட்டாவை தானே சொல்ற மெயினா? ஆமா, நீங்க என்னதான் ஒசாட்டாவை பார்த்தாலும் கூட அவனை தயவு செஞ்சு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. அவனுக்கு அபரிவிதமான சர்வைவல் எபிலிட்டி இருக்குது. அதை வச்சு அவன் எவ்வளவு நாள் வேணா உயிர் வாழ்ந்துருவான். அதே மாதிரி அவனை யாரும் வெறுக்கிற மாதிரி அவன் நடந்துக்கல, அவன் யாரையும் வெறுக்கிற மாதிரியான கேரக்டராகவும் தெரியல. அதனால இந்த தடவை நான் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. இந்த தடவை எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். என்ன மன்னிச்சிடுங்க லார்ட், உங்க முன்னாடி இப்படி பேசிட்டேன். சரி, எனக்கு அலோவ் பண்ணுங்க, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். சரி, போயிட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்க அவன் பார்த்தா டின்னர் சாப்பிட்டுக்காக வர அந்த இடத்துல என்ன லெட்டர் இருக்குது. அது அவனும் எடுத்து பார்க்க, அது டுமாரோ ட்ரைனிங் இல்லையா? அதுல பார்த்தா ஏதோ ஒரு வரைபடம் போட்டிருக்குது. சரி, கேப்டன் எங்கடா போயிருக்காங்க? ஏய், யாருக்கிட்டா தெரியும், அவங்க எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. போகும்போது சாப்பிடாம கூட போயிட்டாங்கடா. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த டீமன் ஆர்மியை காமிக்க அவனுங்களும் பாலெல்லாம் போட்டு கடந்து போகிறதுக்கு ரெடி பண்ணி இருக்காங்க. சீக்கிரம் ஆகட்டும், வேலையை சீக்கிரமா முடிங்கடா. அப்ப இந்த டார்க் நைட்டும் என்ன மேடம் ஓவரா சீனை போட்டு இருக்கீங்க போல. என்னடா சொன்ன டார்க் நைட், உனக்கு எவ்வளவு தெரியும்? உன்னோட சூப்பரியர் ஆபீசர் கிட்ட இப்படியே பேசுவ? என்ன மன்னிச்சிடுங்க, போய் வேலையை பாரு, இங்க நின்று என்ன கலாச்சின்னு இருக்க. சரி அப்படின்னு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. அப்போ இன்னொரு பக்கம் இந்த சயின்டிஸ்டும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, கமாண்டர் என்னடா வேணும் உனக்கு? இல்ல ஒரு விஷயத்த பார்க்கணும். நீங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம், வேலை முதல்ல ஆகட்டும். அப்ப அங்க இருக்கிற வேற ஆளுங்களும் என்னமோ ஒண்ணு வருதுடா. அப்ப பார்த்தா அந்த இடத்துல மிகப்பெரிய கொம்பும் இவங்க போட்டு இந்த பாலத்தை அப்படியே உடைச்சு விடுது. அதெல்லாம் பார்த்து இந்த கமாண்டரும் ஷாக்காவே, என்னடான்னு பார்த்தா ஒத்தால நம்ம ரோஸ் தான் வந்து அதெல்லாமே கலைச்சு போட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்களும் வரதை பார்த்து இவங்களும் நீயா அப்படின்னு ஒரு வெறியில கத்த இவங்களும் சிரிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. இதே மாதிரி எப்படியாச்சும் இவங்களை வர விடாம தடுத்துடணும். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு அவங்களும் ஓடி போயிருக்க. அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோவும் நேத்து நம்ம ரோஸ் விட்டு போன அந்த மேப்ல அவன் மார்க் பண்ணிருக்க இடத்த நோக்கி இவனும் போயின்னு இருக்கான். இந்த டைரக்ஷன்ல தான் போகணுமா அப்படின்னு இது இவனுக்காக தான் எழுதி வச்சிருக்காங்க போல. அதை நம்பி இவனும் அந்த இடத்துக்கு போயின்னு இருக்க. மக்கள் எல்லாரும் இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா வழக்கம் போல நம்மள ஒரு மாதிரி பாக்குறானுங்க. அப்ப அந்த இடத்துக்கு போனா திரும்பி அந்த பழக்கடைக்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்துல இந்த பாட்டியும், தம்பி நீயா என்ன இன்னைக்கு உன் கூட அந்த லிட்டில் ப்ளூ கலர் ஆள் வரல? அவனுக்காக இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷா அந்த பழம் இருக்குதுப்பா, அவன் விரும்பி சாப்பிட்ட பழம். சரி பாட்டி, எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வேலை இருக்குது, அதனால நான் இன்னொரு முறை வந்து வாங்கி போறேன். சரி போயிட்டு வாடா அப்படின்னு அவங்களும் அனுப்பிச்சு கூட இவனும் கிளம்ப. இன்னொரு பக்கம் அந்த கடையில ஒர்க் பண்ண அந்த பொண்ணு இவனை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணி போகுது. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவன் அந்த மேப்ல பார்த்து வச்சிருந்த அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். உள்ள வரலாமா? உள்ள வாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல, மத்த 2 ஹீலர்ஸ் ஆன அவங்க நடத்தி இருக்க கிளினிக் தான் இவன் வந்திருக்கான். அப்ப அவங்களுக்கு பார்த்துட்டு ரெஸ்கியூ ஸ்குவாட சேர்ந்தவன் தானே நீ? ஞாபகம் இருக்குது. நானு ஒரு நிமிஷம், உன்னை பத்தி அண்ணா சொல்லியிருக்கான். உன் பேரு ஒசாகி, ஒசாகோ இல்லையே, சாலோ இல்ல ஒசாட்டாங்களாங்களே? சரியா சொன்னீங்க, ஒசாட்டா தான். என்னோட பேரு ஒருரோ ஃபிளையூர். எனக்கு 18. உனக்கு எவ்வளோ? 17 வயசு தாங்க. அப்ப என்னை விட ஒரு வயசு கம்மி தான். அப்ப நீங்க தான் ஆர்காவோட
ஹீரோவோட தங்கச்சியா? அப்ப நீங்க தான் உன்னோட ஹீலரும் கூட போலையே. சரி எதுக்காக இங்க வந்த? என் அண்ணனை பாக்கிறதுக்கா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அவனும் கூட்டு போய் காமிக்க அந்த இடத்துல பார்த்தா அவனும் ஒரு பையனுக்கு ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணின்னு இருக்கான். அப்ப இவனும் கத்த அமைதியாரு, அவ கான்சென்ட்ரேஷன் பண்ணாதான் அங்க முழுமையான வேலையை முடியும். ஒரு வழியா அந்த குணமாக்குற ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சுது. அந்த பையனும் கண் முடிக்க இப்ப பரவாயில்லையாடா தம்பி? ஓகே டாக்டர். ஆனா அங்க பாருங்க, உங்களை பாக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா இவனும் பேசினு இருக்க. என்னடா எப்படிலாம் போகுது? நல்லா தான் போகுது ஆர்கன். ஆனா என்ன நிறைய விஷயம் நடந்துருச்சு. அப்ப இவன் எடுத்து அந்த லெட்டர் கொடுக்க அதை அவனும் படிச்சு பார்த்துன்னு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க 2 பேரும் பேசினு இருக்காங்க. இவனோட முகமே பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் முடிச்சு பிறகு ரியாக்ஷனே மாறிடுது. ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குது பார்த்து அவனும் சரி உங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு அந்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு நார்மலா பேச ஆரம்பிக்கிறான். அப்ப திடீர்னு வெளியில இருந்து ஒருத்தர் வந்துட்டு, ஹலோ டாக்டர், நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பட்டுக்குது, நீங்க தான் வந்து காப்பாத்தணும், கொஞ்சம் வாங்க. அப்படியா? சரி சரி வரேன் இருங்க. சாட்டோ நீயும் என் கூட வந்தா நல்லா இருக்கும், வரியா? அப்கோர்ஸ் நான் வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் போக அந்த இடத்துல பார்த்தா ஒரு 3 பேருக்கிட்ட அடிபட்டு இருக்குது. அந்த ஆளுக்கு ஒருத்தரும் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஹீரோவும் தயங்குறான். நான் இப்பதான் முறையா ஒரு பெரிய லெவல் அடிக்கி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு அவனு யோசிக்க, பதட்டப்படாம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஹீலிங் மேஜிக்ல யூஸ் பண்றத கவனம் செலுத்தி பண்ணு, கண்டிப்பா ஹீல் ஆயிடும். ஓகே நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு இவனும் பண்ண. அதுக்கப்புறம் குணமாக்கிறானுங்க. அப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்களும் இவனை வீட்டுக்கு அனுப்ப. சரி சாட்டோ இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம், சரினவா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு இவனும் கிளம்ப. அப்ப இவங்க அண்ணனும் சாட்டோ எடுத்துன்னு வந்த லெட்டர்ல ஒரு முக்கியமான விஷயத்த போட்டிருக்காங்க. அதுல டீமன் ஆர்மி நம்மள நோக்கி வந்துன்னு இருக்குது. சாட்டோ இப்பதான் ஹீலிங் மேஜிக்க கத்துன்னு இருக்கான். அவனுக்கு பேட்டில் ஃபீல்ட பத்தி எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஆனா எப்படி இருந்தாலும் அவனோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ஜெயிச்சிருவான்றது எனக்கு தெரியுது அப்படின்னு இவங்களும் பேச. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டினா அவனும் அந்த பழக்கடையில பழம் வாங்கிட்டு போகும்போது கொஞ்சம் தூரத்து போயிட்டு சாப்பிட்டுனே போறான். நல்லா இருக்குது. அப்ப திடீர்னு இந்த பொண்ணும் இவங்க கிட்ட வந்து கையை பிடிக்க, என்னாச்சு இருங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் காட்ட விரும்புறேன், இந்த ஃபியூச்சரை உங்களால தான் மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயத்த காமிக்க. ஹீரோவும் அதுல பார்த்தா அந்த வார்ல நிறைய பேர் செத்து போறாங்க. அதுலயும் அந்த நைட்டு நம்மளோட சுசுனே செம்பாயும் காசுகையும் ரத்த வெள்ளத்துல மிதக்க விட்டுருக்கான். அதை ஹீரோவும் பார்த்த அந்த பொண்ணும் சரி எப்படியாச்சும் இதை சேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, இங்க நான் போயிட்டு வரேன்னு அவங்களும் கிளம்ப. அடடா இதை மாத்தவே முடியாதா அப்படின்னு ஹீரோவும் ஷாக்காவ. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். உண்மையிலேயே இந்த எபிசோட்ல இருந்து வேற லெவலா போறதுன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் வர எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். இப்போ இந்த பொண்ணுக்கு வேற ஃபியூச்சர் பாக்குற சக்தி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு ஃபியூச்சரே காமிச்சிடுச்சு. ஹீரோ இப்படிதான் அந்த ஃபியூச்சர்ன்றதை மாத்த போறான்றத அடுத்த எபிசோட்ல தான் பார்ப்போம். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?